பார்த்து போடுங்க, டப்புன்னு அடிச்சிடும். ஆமாம், இந்த பாலை மூடி வைக்கலாம். ஒரு நமக்கு ரொம்ப அநியாயமாக இருக்குது கைஸ், தாங்க முடியலை கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து 27 அன்னைக்கு நம்ம வந்து நைட்டு வந்து தொழுக வரவங்களுக்கு சகர் சாப்பாடு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். என்ன ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நெய்ச்சோறும் நம்ம வந்து சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அது கூட முட்டை வந்து நம்ம அவிச்சு அதுதான் வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் மொதல் நாள் நைட்டே வந்து எல்லாருமே உட்காந்து பூண்டு உரிக்க உட்காந்தாச்சு. சரி, இஞ்சி பூண்டு வந்து நைட்டே உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம வந்து ஈவினிங் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஏன்னா சகருக்கு வந்து சாப்பிட்றதுனால நம்ம வந்து ஈவினிங் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் சோறுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மல்லித்தலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே அதுக்கு தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே நைட்டே வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ஈவினிங் தான் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி சமைக்கிறதுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சைடு வந்து சிக்கன் தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து 16 கிலோ வந்து நம்ம சிக்கன் வந்து எடுத்துருக்கோம். அதுதான் வந்து குழம்புக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம தாலியான மாதிரி செய்ய போகிறோம். வெளியில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பூண்டு வந்து நச்சு தான் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து தேங்காய் சாதத்துக்குமே நச்சு போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து தாலியானத்துக்கு நம்ம வந்து நச்சு தான் போடணும். அதனால் நச்சு தான் வந்து வச்சுருக்கோம். அடுத்து இதுக்கு வந்து தேங்காய் சோத்துக்கு வந்து தேங்காய் பால் வந்து புழிஞ்சு வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வந்து ஆனத்துக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து ஒரு சின்ன அடுப்பை ரெடி பண்ணி முட்டையை வந்து வேக போட்டாச்சு. அந்த சைடு அடுப்பத்தை வச்சு குழம்பு தான் இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். கட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெயும் நெய்யும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தாலியானத்துக்கு நம்ம நெய்யும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அப்படி அவங்களுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பெலாம் சேர்த்துக்கணும். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வெந்தயம், சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக பட்டை, ஏலக்காய் சேர்க்கக்கூடாது. நார்மலாக நம்ம குழம்புக்கு நிறையா சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப என்ன தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம 1 கிலோ வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கோம். 1/2 கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது. சும்மா 2 கட் பண்ணால் போதும். பெரிய வெங்காயத்தையுமே நல்லா பெருசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ பொடியானோம் அப்படிங்கிற போது நம்ம தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது. தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டோம். இது வந்து சிக்கனில் நம்ம ரெடி பண்ணுறனால, ஸோ மட்டனில் ரெடி பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். சிக்கனுங்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஏன்னா தேங்காய் சோத்தத்துக்கு நம்ம ஊற்றி சாப்பிடணும். அதனால் கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நான் பொடியானம் எப்படி காய்ச்சிறது அப்படின்னு நான் கிளியராக உங்களுக்கு நான் மட்டனில் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து சிக்கனில் நம்ம செய்கிறனால எல்லாமே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து சேர்த்துருக்கோம். இதையுமே நல்லா வதக்கிக்கலாம்.
அதே மாதிரி அறந்தாங்கியில் நிறைய வீட்டு விசேஷங்களுக்கு நம்ம வந்து ஆர்டர் எடுத்து சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பிரியாணி, தேங்காய் சோறு, கறி குழம்பு, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, ஸோ இது மாதிரி எந்த வெரைட்டி நீங்கள் என்ன டிஷ் கேட்குறீங்களோ அந்த டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நாளே நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி, ஸோ அறந்தாங்கியில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துருவோம். நம்ம அறந்தாங்கி சுற்றி நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த குவான்டிட்டியோடு நம்ம சமைச்சு கொடுத்துருவோம். அறந்தாங்கிலேருந்து நம்ம வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சமையல் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து அலசி கொடுத்து விட்டாங்க. ஸோ அந்த சிக்கனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்க்கும் போது நல்லா தண்ணியை இறுக்கமாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய நம்ம சிக்கன் சேர்க்குறனால தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து சிக்கன் வந்து கரைஞ்சி ஓட ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமே கரைஞ்சிரும் சிக்கன் வந்து. ஸோ அதனால் நல்லா வந்து தண்ணியை புழிஞ்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இங்கிட்டு வந்து தான் முதல்ல அங்கிட்டு வந்து சுற்றி சுற்றி போதுமாம்மா நம்ம சேர்த்துட்டு இதில் மஞ்சத்தூளும் உப்பும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மிளகாத்தூள் இப்போ சேர்க்கக்கூடாது. உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா சிக்கனோட நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நல்லா தண்ணி வந்து சுருள நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் வத்துற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நிறைய சிக்கன் செய்யும் போது தண்ணி நிறைய விட்டுட்டே இருக்கும். வீட்டில் நம்ம கொஞ்சமாக செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமே தண்ணி வந்து இதாகிரும், ட்ரை ஆயிரும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம டக்குன்னு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே மிளகாத்தூள் போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் நிறைய செய்கிறனால அந்த தண்ணி எல்லாத்தையும் வற்றுனதுக்கப்புறம் நம்ம போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூளை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. டக்குன்னு வந்து தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் நேரம் மிளகாத்தூள் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். சைடு முட்டையும் வெந்துருச்சே, நம்ம இறக்கி நம்ம வந்து தண்ணி சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம வந்து பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ அப்போ தான் முட்டை வந்து உரிக்க வரும். ஸோ நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து பச்சை தண்ணி வந்து சேர்த்துட்டோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கணும். சரி, எதுவுமே கிடையாது, மல்லித்தூள் மட்டும் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம அதுக்கப்புறம் தான் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவே நம்ம சேர்க்க போகிறோம். மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை வந்து மூடி வச்சுருங்க. அது அப்படியே வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு அது வந்து கொதிச்சிட்ருக்கட்டும். சிக்கனை ரெடி பண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. நம்ம அதுக்கடையில் இங்கே தேங்காய் சோறு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சோறு ரெடி பண்ண சட்டி வந்து வச்சாச்சு. சட்டி வச்சுட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்டுட்டு இப்போ வந்து வெங்காயம் போட்டு வதக்க போகிறாங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 15 கிலோ அரிசி வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து தக்காளி கொஞ்சம் தேங்காய் சோறுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்திங்க அப்படின்னா கலர் மாறிடும். ஸோ நம்ம நிறைய செய்யும்போது கொஞ்சம் சாதம் வந்து வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. பிரியாணி வைக்கும்போது நம்ம நிறைய சேர்க்கணும். தக்காளி, வெங்காயம் வந்து தேங்காய் சோறுக்கு வந்து நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வந்துருச்சு. ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப செவக்கணும் கிடையாது, லைட்டாக செவந்தாலே பொன்னிறமாக செவந்தாலே போதும். ஏன்னா நம்ம பிரியாணிக்கும் போது ரொம்ப நல்லா முறுமுறுன்னு வேக விட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா தான் நல்லா பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் சோறுக்கு லைட்டாக வந்து செவந்து வந்தாலே போதும் வெங்காயம். இல்லாட்டி வந்து கலர் வந்து வெள்ளையாக இல்லாமல் கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ தேங்காய் சோறு வந்து வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வந்து நம்ம செவந்து வரும்போதே தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா தக்காளியும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம்.
ஒரு கரண்டி எடுத்துக்கோ ஆனந்த் பிடிக்கவே இல்லை நான் ஒரு கிண்டி விடு மாமா பூண்டா போட இஞ்சி விடு போடணும் இந்த கையில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி எல்லாத்தையும் போடுங்க பாருங்க. இல்லை கொஞ்சம் வச்சுக்கிட்டு போடணும். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து சிக்கன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ரொம்ப தகன்னு எரிய வைக்காமல் லைட்டாகவே நம்ம தாளிக்கிற வரையும் தான் அந்த தகன்னு எரியணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மீடியமாக எரிஞ்சாலே போதும். ஸோ அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு ஆணம் வந்து நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மல்லித்தலை, பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இதில் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாலையும் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். பால் வந்து ஊற்றும் போது வீடியோ எடுக்காமல் விட்டாச்சு. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். லைட்டாக வந்து நீங்கள் மல்லித்தலையோ பச்சை மிளகாயும் வதக்கிட்டு அதில் வந்து நீங்கள் அளந்து வச்சுருக்க பாலையும் தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சட்டியில் வந்து நீங்கள் படியில் அளக்காமல் இந்த மாதிரி நிறைய செய்யும் போது ஒரு பெரிய சட்டியில் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த அளவுக்கு 2 சட்டி வந்து நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம தாளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சா தான் சோறு வந்து உங்களுக்கு பொசு பொசுன்னு இருக்கும். ஸோ நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து அரிசி ஊற வச்சிட்டோம். இது லாஸ்ட்டாக வந்து அதுக்கு வந்து பொடி போடுறத வந்து பசங்க வீடியோ எடுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ பசங்களை தான் எடுக்க சொல்லியிருந்தோம், அந்த வீடியோ எடுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒரு படி வந்து பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு 200 மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு அது ரெண்டையுமே நல்லா பொடி பண்ணி நைஸாக வந்து அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பொடியை வந்து நல்லா தண்ணியில் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு இதில் லாஸ்ட்டாக இறக்கும் போது ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிளியராக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கிளியராக எடுத்து உங்களுக்கு அந்த பொடி அரைக்கிறத வீடியோ போடுறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து வறுத்த மல்லித்தூள் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது கூட வந்து பூண்டை வந்து நல்லா நச்சுட்டு அந்த மல்லித்தூளோட பரட்டிட்டு லாஸ்ட்டாக அப்படியே அந்த குழம்பு மேலே தூவி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சோறு தான் வந்து இப்போ நம்ம தம் போட போகிறோம். இப்போ தான் தண்ணி ஊற்றி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டாக மேலே நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாம். எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. இது அப்படியே சகர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்படியே கொடுத்து விட்டாச்சு. ஸோ பள்ளியாசலுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு. ஸோ தொழுதுட்டு அப்படியே வந்து சகர் வந்து செஞ்சுருவாங்க. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தொழுகிறதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி 27 இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள். கூடவே ஆளுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.